1971 ஜூலை மாதம் பெங்களூரில் ஒரு துப்புரவு தொழிலாளி ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் என்ன செய்கிறாரு, விலை உயர்ந்த தங்கச்சங்கிலி அந்த செயினை கொண்டு போய் கடையில் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். நடந்த சம்பவம். அப்போ அவர் போலீஸ் பிடிச்சிடறாங்க. ஒரு துப்புரவு தொழிலாளி, எப்படி இவருக்கு தங்கச்சங்கிலி கிடச்சிச்சு? விசாரணை செய்த பொழுது அவர் சொன்னாரா, ஐயா நான் எங்கேருந்துமே திருடலை ஐயா, மாறாக என்ன செஞ்சேன், மாநகராட்சி குப்பை தொட்டியிலிருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். மேலும் ஒரு கம்பை வச்சு அந்த குப்பையை கிளறினப்போ கூடுதலாக நகைகளையும் கண்டெடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். விசாரணை மிக தீவிரமாயிற்று. அதன் பிறகு வெளியான அறிக்கை என்னவென்றால், பல ஆண்டுகளாக நோயுற்று இருந்த ஒரு முதிய பெண்மணி, ஒரு வயசான அம்மா, அவங்க இறந்துடுறாங்க. மரித்து விட்டதால் உறவினர்கள் அந்த அம்மாவுடைய அழுக்கடைந்த பாய், தலையணை போன்ற உடைமைகளை எல்லாத்தையும் குப்பையில் எரிஞ்சிடறாங்க. அந்த தலானிக்குள்ளே தான் என்ன இருந்துச்சு, தங்க நகைகள் நிறைய இருந்துச்சு. அந்த பாட்டியம்மா அதை மறைச்சி வச்சுருந்தாங்க. இது யாருக்குமே தெரியாது. அத்தனை ஆண்டுகளும் தன் தலையணையை கட்டி அணைத்து கொண்டிருந்தவராக காணப்பட்ட அந்த பெண்மணி உணவின்றி, மருந்தின்றி, வறுமையிலும் நோயிலும் உழன்று கடைசியில் மரித்து போனார் அப்படின்னு பிறகு அதை நியூஸ் வெளியில் வருது. எல்லாம் இருந்தும் எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஏழ்மை வாழ்க்கை. சுயநலமும் கடின மனமும் சந்தேக குணமும் கொண்ட அந்த மூதாட்டியை போலவே நம்முடைய நிலையும் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது, ஆனால் நம்முடைய என்ன இல்லை? நல்ல குணங்கள் இல்லை, நல்ல சிந்தனை இல்லை, நல்ல நடத்தை நம்மிடத்தில் இல்லை. மூதாட்டியின் முடிவோ அழிவு. நமக்கும் அதே கதிதான் வருமோ?